ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கி யாக்கோபுடைய பிரயாணத்தை தான் பார்க்க போகிறோம். யாக்கோபு அவங்க அண்ணன் தன்னை கொலை செஞ்சிருவானோன்ட்டு ஆறாம் தேசத்துக்கு ஓடி போகும்போது ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனம் ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே வந்து ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். ஒரு வானத்தில் ஏணி வைக்கப்பட்டிருக்கு, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறத அவன் வந்து பார்க்குறான். இப்போ முதல்ல வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் ஆகி யாக்கோபு இந்த பிரயாணத்தை பண்ணுகிறார். அப்போது அந்த பிரயாணத்தை பண்ணும்போது தான் அவருக்கு புதிய அனுபவங்கள், புது சொப்பனங்கள், புது தரிசனங்களை தேவன் கொடுக்குறார். இது மட்டும் இல்லை, தேவ தரிசனம் மட்டும் இல்லை, அதாவது கர்த்தர் வந்து உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன்னு வாக்குத்தத்தங்கள் மட்டும் இல்லை, இதுக்கப்புறமாக தன் மாமன் வீட்டுக்கு போகிறான். மாமனுடைய நடவடிக்கைகள், அதாவது தன் மாமாவே தன்னை வந்து சீட் பண்ணுறாரு, வந்து இளையவிளை கட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு மூத்தவிளை கட்டி கொடுக்குறாரு. 7 வருஷத்துக்கு 14 வருஷம் வேலை பார்க்குறாரு. 10 முறை சம்பளத்தை மாற்றுறாரு. நியாயமான முறையில் யாக்கோபு நடத்தப்படலை. அப்போது யாக்கோபு எப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தாரோ அப்போ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக காரியங்கள்லையும் அவருக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்க தேவன் அந்த வாசலை திறக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கும் தேவன் இப்படி தான் பண்ணுவார். நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்போமே உடனே நம்மளை வந்து ஒரு பரிசுத்தவானாக பரலோக ராஜ்யத்திற்குரியவனாக ஒரு ஊழியத்தை கொடுத்து நீ இந்த ஊழியத்தை மட்டுமே பண்ணுன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கலாம். அப்படியே சில பேரை பிரித்து எடுக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்படுகிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த வெளிச்சத்தில் நம்ம உலகத்தை அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. மாற வேண்டியது நாம தான், மாற்றப்பட வேண்டியது நம்மளுடைய இருதயம் தான். கர்த்தரின் துணையோடு இந்த உலகத்தை இருக்கிற வண்ணமாக ஜெயிக்க வேண்டியது நம்ம தான் அப்படிங்கிறத தேவன் கற்றுக் கொடுக்கவே இந்த பாதையில் நடத்துகிறார். யாக்கோபை பாருங்க, அந்த தரிசனம் கிடைக்கும் போது யாக்கோபு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அவருக்கு ஒரு நிச்சயம், வீட்டை விட்டு ஓடி வந்த யாக்கோபுக்கு ஒரு பெரிய நிச்சயம் நம்ம திரும்பவும் நம்ம தாய் தகப்பனை பார்ப்போம்ங்கிற நிச்சயத்தோட தன் மாமன் வீட்டுக்கு தேவனுடைய உத்தரவின் பேரில் போகிறார். இப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அவர் வந்து கூடாரவாசியாகவே இருந்தவர் இல்லையா, யாருக்கிட்டையும் ரொம்ப பழகி ஒவ்வொருத்தருடைய குணங்களை தெரியாததுனால அவர் வந்து ஏமாற்ற தான் படுகிறார். ஏன் தேவன் ஏமாற விடுகிறார்னா, இந்த உலகம் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். உலகம் நம்ம நினைக்கிறபடியெல்லாம் இருக்காது. உலகம் சில காரியங்கள் உலகத்தில் நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த காரியத்தில் மத்தியிலும் பொறுமையோடு இருந்து சமாதானத்தை காத்துக்கொண்டு தேவன் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நம் கர்த்தர் சமூகத்தில் இத்தனை நாள் அமர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம வெளிச்சத்தை பார்த்துருப்போம் இல்லையா, அதன்படியில் நடந்து தொடர்ந்து இந்த பாடுகளின் மத்தியில் சகிப்பு தன்மையோடு நம்ம அமர்ந்திருக்கும் போது ஒரு நாள் திரும்பவும் கர்த்தர் சொன்னது போலவே வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக திரும்பவும் தேசத்துக்கு பிரயாணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம லைஃப்பில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நல்லா செபிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தாலுமே ஏன் சில நேரம் எனக்கு சோதனை, பாடுகள், பல மனிதர்கள் மூலமாக ஏமாற்றுகள், வருத்தங்கள், வலிகள்லாம் ஏற்படுது அப்படின்னா தேவன் தான் அனுமதிக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்கள்னு அறிந்து கொள்ளவும், நம்ம சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ பிள்ளைன்னு சொல்லி கொண்டு இருக்கிற நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, இப்படி நான் வந்து தவறாக ரியாக்ட் பண்ணேன்னா ஓஹோ நான் இன்னும் திருத்தி கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும், இல்லை என் தேவன் எனக்காக இருக்கிறார்னு பொறுமையோடு இருக்கும்போது நான் கர்த்தருக்குள்ளே இன்னும் பலப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் அறிந்து கொள்வதற்கு என் சூழ்நிலையை கர்த்தர் அப்படிப்பட்டதாக அனுமதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம இந்த லைஃப் ஜேர்னியில் நீங்கள் நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போ கர்த்தரோடு ரொம்ப நெருங்கியிருக்கோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம், ஆவியானவருடைய ப்ரெசன்ஸ் அப்படி இருக்குங்கும்போது நம்ம லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அது வந்து குட்டுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பார்வையில் அது குட்டு, நம்ம பார்வையில் அது வந்து ஏண்டா இப்படி நடக்குது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளை நடத்திட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நம்ம லைஃப்பில் வந்துடுச்சே அப்படின்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதற்குள்ளே அமைதியாக இருந்து கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைக்கும் போது அதில் ஒரு பெரிய வெளிச்சத்தையும் ஒரு மறைவான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறத நம்ம அறிந்து கொள்வோம். இந்த யாக்கோபுக்கும் தேவன் அப்படி தான், நான் உன்னை இஸ்ரவேலாக மாற்றப் போகிறேன், இஸ்ரவேலாக மாற்றப்பட வேண்டிய நீ உன் வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் என்னை சார்ந்து கொண்டு நடக்கணும்னு தேவன் தன் மாமன் வந்து ஏமாற்றுகிறதையும் அனுமதிக்கிறாரு.
அந்த உலக ஆசீர்வாதம் சம்பளத்தில் அவர் கை வைக்கிறார், அதையும் அனுமதிக்கிறாரு. சொந்த குடும்பத்திலிருந்து அவர் வந்து பிரித்து போக வேண்டிய சூழ்நிலை, அந்த வழிகளையும் அவரை வந்து அனுமதிக்கிறாரு. திரும்ப வந்து கூட்டி கொண்டு வந்து ஆசீர்வாதமாக வைக்கும்போது தன் மகனையும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. அதையும் தேவன் அனுமதிக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் யாக்கோபை தேவன் ஒருவரை நடத்துகிறார். அந்த நடத்துதலை யாக்கோபு உணர்ந்து கொள்ளவே தேவன் அந்த பாதையில் நடத்தினார். உங்கள் பிரயாணத்தில் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, தைரியமாக இருங்க. அந்த ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. சந்தோஷமாக காத்துருங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.